ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. நம்ம நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கெஸ்ஸிங் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு பிசி ஒன்று ஹிட் ஆகிருந்திருக்கும். பிசி 76776 கொடுத்துருப்போம். ஆனால் வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 976. பிசி ஒன்று இன்றைக்கி ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கான பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நமக்கு இங்கே அடித்ததை வச்சு தான் அதை பேஸ் பண்ணி தான் நான் தரப்போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக நமக்கு அடிக்கும்போது ஒரு 063 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். பிசி 63, அதில் 10 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 73 வரும். அதுலேயும் 10 ப்ளஸ் பண்ணால் 83 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ 73 83 அப்படிங்கிறது அடுத்த நாளே அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போது அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட் இன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுக்குறேன். இந்த ரூட்டு எப்படின்னா, பிசியை 76 அந்த இதில் 76 இதில் பார்த்திங்கன்னா எப்படின்னு பாருங்கள், 86 அப்படின்னு வரணும். அப்படி இல்லாட்டி 96 அப்படின்னு வரணும். 96 ஏற்கனவே அடிச்சிட்டான். அப்போது 86 அப்படிங்கிறது வரலாம். ஓகேங்களா? அப்படி தான் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏசியில் 96, பிசியில் 76. அப்போ ஏபியில் ஒரு 86 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏபியில் ஒரு 86 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏபியில் ஒரு 86 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? நல்லா பாருங்கள். மேலே ஆடின கேமுக்கு பிசியில் ஒரு 63, ஏசியில் ஒரு 73 அடித்தான். ஏபியில் 83 அப்படிங்கிறது ரெண்டையும் ஒரே இதாக அடித்து முடிச்சிட்டான். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 96 76 அப்படிங்கிறது ரெண்டு நம்பருமே ஒரே இடத்துல அடிச்சிட்டான். இப்போது ரெண்டில் இருக்கிற கேப் இருக்கிற 86 அப்படிங்கிறது ஏபியில் அடிக்கணும். அவன் இப்போ ஏபியில் இங்கே அடிக்கிறான் அப்படின்னா உங்கள் கணக்கில் என்ன வருதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஏபியில் 86 அப்படின்னு சொல்லி வருது. அப்படி வந்ததுன்னா சி போர்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கிது. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஒரு நிமிஷம். இந்த மாதம் ஏ போர்டில் 8 அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் தொடர்ந்து அடிச்சிருந்தான். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏ போர்டு 8 2 நாள் தொடர்ந்து அடிச்சிருப்பான். அதுக்கு மறுநாள் என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி அடிக்காம பாருங்கள். 10 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 10க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி கீழே 51 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? 8 8 அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங்க. 10 அதுக்கு மறுநாள் பிசியில் ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 51 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ அந்த மேலே எப்படி 2 8 அப்படின்னு அடித்தானோ அதே மாதிரி இங்கே கீழே 2 3 அப்படிங்கிறது 8க்கு பவர் 3, அந்த 2 3 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 3 கீழே 76 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? 76 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த 76 ஏதாவது ஒரு நம்பர் இங்கே எப்படி 10க்கு இப்போ 51 அப்படின்னு சொல்லி அடித்தானோ அதே மாதிரி இந்த 76 ஏதாவது ஒரு நம்பர் பவர் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த 10 ஒரு நம்பர் பவர் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி 51 அடிச்சிருப்பான். 10க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 65 வரும். ஆனால் அவன் 0 மட்டும்தான் பவர் பண்ணியிருக்கான். அப்போ என்னென்னா 15 வரும். ஓகேங்களா? அப்போ 15 திருப்பி 51 அடித்த மாதிரி இப்போ 76 அப்படின்னு இருக்குது. ஒரு நம்பர் பவர் பண்ணோம்னா 2 இங்கே 6 அப்படின்னு வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 7 அப்படியே வச்சா இங்கே 1ன்னு வைக்கணும். இது ரெண்டையுமே ரிவர்ஸ் பண்ணோம்னா 62 அப்படின்னு வரும். இங்கே 71 ரிவர்ஸ் பண்ணோம்னா 17 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அப்போ இந்த 62 இல்லை 17 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 86 ஏபியில் கிடச்சிருக்கு. அப்போ இந்த 62 மேட்ச் பண்ணோம்னா ஒரு 862 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த 862 நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். 17 உங்களுக்கு பிசியில் வந்துச்சுன்னா அந்த 17 அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள். இந்த 86 ஏபி கிடைக்கிறதுனால இந்த 62 வச்சு நான் 862 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். சப்போர்ட்டுக்கு வேணால் ஒரு நம்பர் தர 2 நம்பர் இருக்குது. 86 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஒரு 80, 86 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒரு 861 அப்படிங்கிற இந்த நம்பரு உங்களுக்கு கணக்கில் ஏதாவது வந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த பேட்டர்ன் லாஸ்ட் பேட்டர்ன் இதையும் சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே 3 6 9 அப்படிங்கிற பேட்டர்ன் வர மாதிரி இருக்குது. அதனால் அந்த 3 6ங்கிறது கரெக்டாக அடிச்சுன்னா நாளைக்கு சி போர்டு ஒரு 9 அப்படிங்கிறது வர மாதிரி இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போது அது இல்லாமல் இங்கே ஏபி மட்டும் பாருங்கள் எப்படி அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏபி 78, ஏபி 78. ஓகேங்களா? அடுத்த நாள் 97, அதாவது 79 திருப்பி தான் 97 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ நாளைக்கு கீழே வந்தால் 80 அப்படின்னு சொல்லி வரணும். மேலே வந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு
77 அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? இந்த 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ல் எது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் 2மே ட்ரை பண்ணுறது நல்லது. அப்போ சி போர்டு 9, ஏபியில் வந்து நம்மளுக்கு ஒரு 77, ஒரு 80 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 80 அப்படின்னு சொல்லி கீழே வந்தால் இங்கே அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே 77 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதம் பிசி 77 அடிச்சிட்டான், ஒரு ஏசி 77 அடிச்சிட்டான், ஒரு ஏபி 77 அப்படிங்கிறது நாளைக்கான வரலாம். அதுவும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி வந்தது அப்படின்னா ஒரு 779, அப்படி இல்லை அப்படின்னா 809 அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த 2 நம்பர் இதுலேருந்து கிடைக்கும். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வரதை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.